Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல JBL C100 இந்த Bluetooth wireless earbud ஓட full review பத்தி தான் பார்க்க போறோம். So already இந்த Bluetooth wireless earbud ஓட review வந்து already நான் English channelல வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன். And இந்த earbuds actually launch பண்ணி ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சு. But இந்த earbuds still வந்து one of the best Bluetooth wireless earbud and இதோட base quality வந்து உண்மையிலேயே வந்து awesome-ஆ இருக்கும். So இதோட review video வந்து இதோட pros and cons எல்லாமே வந்து full-ஆ டீடைலா வந்து தமிழ்ல வந்து explain பண்ணாம இருக்கேன். So first of all இந்த Bluetooth wireless earbud வந்து பாத்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ₹4000 பிரைஸ் பண்றாங்க. பட் ரீசன்ட்டா வந்து Flipkart சேல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 50% ஆஃப்ல வந்து சேல் பண்ணாங்க. பட் இப்போ அகைன் வந்து அந்த பிரைஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த Bluetooth wireless earbud வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பாடி தான் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது பில்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டடியாவே இருக்கு அண்ட் காம்பாக்டாகவும் இருக்கு. அண்ட் இதோட டோர் அந்த சார்ஜிங் கேஸ் டோர் அந்த ஹிஞ்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்து உங்களுக்கு ப்ரோக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஓடின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்ல வந்து JBLோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியர் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ USB கேபிள் மூலமா வந்து இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சார்ஜிங் கேஸ்ல ஆக்சுவல் பேட்டரி எவ்வளோ இருக்குன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து சம் ஆஃப் தி ஸ்பெக்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 500 mAh ஆஃப் பேட்டரி வந்து அண்ட் ஈச் இயர்பட்லேயும் வந்து 60 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்கு சார்ஜிங் பெட்ல. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இயர்பட்ஸ் பிளேஸ் பண்ணணும்னா ஸோ இயர்பட்ஸ் வந்து கீழே விழாது. அண்ட் ஆஃப்டர் தட் இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு டெடிகேட்டட் டிஸ்பிளே மாதிரிலாம் கிடையாது. ஸோ சார்ஜிங் கேஸ்ல வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஜஸ்ட் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் மாதிரி ஏறும். ஸோ தட் மீன்ஸ் வந்து சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் கேஸ்ல ஆக்சுவல் பேட்டரி இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ இயர்பட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்பட்டும் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் படி தான் அண்ட் ஓரளவுக்கு வந்து சின்ன சைஸ்ல தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஸோ இயர்ஸ் சைஸ் பொறுத்தும் இருக்குது. ஸோ என் இயர்ஸுக்கு வந்து என்னோட இயர்ஸுக்கு வந்து கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. பட் இது வந்து ஒரு இன்இயர் டைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன் இயர் டைப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இயர்பட்ஸ் வந்து காது உள்ளே போயிட்டு சீட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியிலே தான் வந்து இருக்கும். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு ஓகே. இன்கேஸ் வந்து பைக்கெல்லாம் ரைட் பண்ணுறீங்க ஹெல்மெட்ஸ்லாம் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஸோ லாங் டிரைவ் போனீங்கன்னா கம்பல்சரி வந்து நீங்கள் சாங்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணும்போது சம்திங் வந்து உங்களுக்கு காதில் ஹிட் ஆகி காது இயர் லூப்ஸில் வந்து ஹிட் ஆகி ஸ்லைட்டாக பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து பட்டன் டைப் கண்ட்ரோல் தான். அண்ட் இந்த இயர்பட்ஸில் 2 இயர்பட்லேயும் வந்து டெடிகேட்டடாக மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்டோட பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டனோட ப்ரெஸ்ஸிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டன் ப்ரெஸ்ஸிங் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. நல்லா ஒரு குட் டாக்டைல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டச் பண்ணாவே போதும் உடனே வந்து இதுவாகிடும். ஸோ பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஹார்டாலாம் இல்லை. ஸோ ஈவன் வந்து நீங்கள் இயர்ஸ்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ ஈஸியாக வந்து சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பாஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ண முடியும், ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்ண முடியும். அண்ட் தென் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் இயர்பட்லேருந்து. பட் இதில் வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இயர்பட்லேருந்து. மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் இயர்பட்ஸ் அந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து ஃபங்க்ஷன் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ நார்மலாக வந்து இயர்பட்ல இருக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. லைக் வந்து இப்போ ப்ளே இல்லை பாஸ் பண்ணணும்னா நீங்கள் ரைட் இயர்பட் வந்து சிங்கிள் டேப் பண்ணணும். அண்ட் இன்கேஸ் லெஃப்ட் அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணணும்னா லெஃப்ட் இயர்பட்ல சிங்கிள் டேப் பண்ணணும். அண்ட் ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு லெஃப்ட் இயர்பட்லேயே வந்து டபுள் டேப் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா ரைட் இயர்பட்ல டபுள் டேப் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் இயர்பட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ளேவும் பண்ண முடியாது, பாஸும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து லெஃப்ட் இயர்பட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அந்த காதில் இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது இல்லாமல் ஒரு மேஜர் கான்ஸும் இருக்குது. ஸோ அது ஃபைனலாக வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டியில் ரன் ஆகுது. அண்ட் தென் இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் இதோட கனெக்ஷன் ரேஞ்சு வந்து ஓகே தான். ஸோ இன்சைடு ரூம் வந்து கரெக்டாக இருக்குது. இன்சைடு வந்து மோர் தென் 1 ரூம் போகும்போது கம்பல்சரி வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து சில ஒரு லைட்டாக லேக் இருக்குது.
ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் இயர்பட் வந்து யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ சிங்கிள் இயர்பட் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் ஒன்லி ரைட் இயர்பட் மட்டும் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லெஃப்ட் இயர்பட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ட்ராபேக். இப்போ நெக்ஸ்ட் இதோட சாங் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் லவர் அண்ட் பேஸ் லவர் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த இயர்பட் உங்களுக்காகவே வந்து பண்ண மாதிரி. ஸோ ஏன்னா வந்து இதில் பேஸ் சவுண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பூம் எஃபெக்ட் வந்து இருக்கும். அண்ட் ஸோ பேஸ் வந்து ஒரு நார்மல் யூசர்ஸுக்கு வந்து மேபி இது வந்து ஓவர் பேஸ் சவுண்ட்ஸாக கூட ஃபீல் பண்ணுவாங்க. பட் பேஸ் லவர்ஸுக்கு உண்மையிலேயே வந்து பேஸில் வந்து நல்லா அந்த பேக்ரவுண்ட் பீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உண்மையிலேயே வந்து பேஸ் சவுண்ட்ஸ் உள்ள சாங்ஸ்லாம் கேட்கும் போது நல்லா வந்து பீட் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வோக்கல்ஸும் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அண்ட் சவுண்ட் ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவன் தோ ஹையர் வால்யூம்ஸில் வந்து கேட்கும் போதும் எந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வோக்கல்ஸ் வந்து இறைச்சலாகவே இருக்காது. அண்ட் அதே மாதிரி அந்த வோக்கல்ஸுக்கும் அந்த பேஸுக்கும் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாகவே வந்து நீங்கள் லைவாகவே ரியல் டைமில் வந்து த்ரூ த சாங்ஸ் கேட்கும் போதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் வந்து சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சின்ன அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு மியூசிக் கேட்கும் போது உங்களுக்கு புரியும். அண்ட் ஆஃப்டர் தட் இதோட கால் குவாலிட்டி, ஸோ இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கேன்சல் பண்ணும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் வந்து ஸ்பேஸாத சூழ்நிலை இருக்கும் போது மட்டும் வேணால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணி வந்து கேட்கும். பட் மற்றபடி நீங்கள் வந்து கால்ஸ் வந்து கண்டினியூஸாக உங்களோட ஸ்பீச் வந்து கண்டினியூஸாக இருக்குன்ற பட்சத்தில் நாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் நாய்ஸ் இருந்தாலும் ஸோ கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிடும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து த்ரூ அவுட் வந்து ட்ராவலிங்கில் வந்து கால்ஸ்லாம் பேசுகிறீங்கிற பட்சத்தில் ஸோ இந்த இயர்பட் வந்து உண்மையிலேயே வந்து கால்ஸுக்கு வந்து அண்ட் ஆடியோ குவாலிட்டிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதோட பேட்டரி கன்சம்ஷன். ஸோ ஃபைனலாக இந்த பேட்டரின்னு எடுத்திங்கன்னா ஸோ இதோட பேட்டரி எடுத்துன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 mAh ஆஃப் பேட்டரி வந்து சார்ஜிங் கேஸில் இருக்குது. அண்ட் ஈச் இயர்பட்டில் 60 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. ஸோ இன்கேஸ் நார்மலாக நீங்கள் வந்து பர் டே வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர அந்த டைமில் வந்து ஸோ 1 hour ஒரு 2 hours பர் டே கேட்குறீங்கிற பட்சத்தில் ஸோ ஒன் டைம் வந்து இந்த சார்ஜிங் கேஸ் வந்து வித் இந்த இயர்பட்ஸோடு சேர்த்து சார்ஜிங் கேஸை ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 1 வீக்குக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்பப்போ வந்து இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் மூலிமா ரீஃபில் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பண்ண அதை 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆஃப்டர் தட் தான் வந்து நீங்கள் சார்ஜிங் கேஸே வந்து திருப்பி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் கேஸில் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பேட்டரி வந்து எவ்வளோ லெவல்ஸில் வந்து இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்கேஸ் சார்ஜிங் கேஸில் சார்ஜ் டவுன் ஆகுதா அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ பேட்டரி கன்சம்ஷனும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஸோ நார்மலாகவே எந்த இயர்பட்ஸாக இருந்தாலும் சார்ஜிங் கேஸோட வருதுனாவே ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து அதை பேட்டரியை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயினான ப்ரோஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி. ஸோ இன்கேஸ் வந்து டெடிக்கேட்டடாக எனக்கு கம்பல்சரி வந்து பேஸ் சவுண்ட்ஸ் அண்ட் கால்ஸ்லாம் வந்து நிறைய பேசுவேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் வந்து உண்மையிலேயே வந்து பெஸ்ட் இன் கால் அண்ட் ஆடியோ குவாலிட்டி. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசைனும் வந்து அண்ட் ஓவரால் வந்து பில்ட் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஸ்டட்டியாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்சரு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு டிசைனும் வந்து பிளாக் கலர் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் ஒயிட் கலர் மாடலும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அண்ட் இயர்பட்ஸும் வந்து ரொம்ப லார்ஜ் இன் சைஸ்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மல் சைஸ் தான் இருக்குது. ஸோ மீடியம் இயர் சைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிட் ஆகும். பட் ரொம்ப நேரம் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகிறீங்க ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டுட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பேட்டரி கன்சம்ஷனும் வந்து ஓகே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து இப்போ நெக்ஸ்ட் இதோட கான்ஸ்னு வந்து எடுத்திங்கன்னா ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் JBL வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் இயர்பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேர் ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் இயர்பட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் இயர்பட் எப்போவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லெஃப்ட் இயர்பட் யூஸ் பண்ணாலும் அது பேரிங் மோடுக்கு போகும். பட் உங்களோட மொபைல் டிவைஸில் அது காட்டாது. ஸோ இது வந்து ரைட் இயர்பட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ வந்து ரைட் இயர்பட் வந்து எடுக்கிறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட் அண்ட் தென் இந்த லெஃப்ட் இயர்பட் ஸோ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் தான் வந்து இந்த ரைட் இயர்பட் வந்து உங்கள் மொபைல் டிவைஸில் காட்டும். அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து மியூசிக் கேட்கலாம். பட் ஸ்டார்டிங்கே வந்து இந்த லெஃப்ட் இயர்பட் வந்து எடுத்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் வேணால் இந்த ரைட் இயர்பட் வேணால் வந்து சிங்கிள் இயர்பட்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சா எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த ரைட் இயர்பட்டை தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அதோட வந்து நீங்கள் வந்து இந்த இயர்பட் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் வந்து ரைட் இயர்பட் இருந்தால் தான் லெஃப்ட் இயர்பட்டே வந்து கனெக்ட் பண்ண முடியும் மொபைலில். ஸோ ரைட் இயர்பட் இன்கேஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே வந்து இந்த இயர்பட் வந்து அதோட இந்த சார்ஜிங் கேஸ் அண்ட் தென் இந்த இயர்பட், ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ்லெஸ் மாதிரி தான் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த இயர்பட் வந்து வாங்குறீங்கன்ற பட்சத்தில் ஸோ ரைட் இயர்பட்டை எப்போவுமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து தொலைச்சிட்டிங்கன்னா ஸோ அதோட அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்லெஸ் கேட்டகரி மாதிரி தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ இதில் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு சின்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸோ எந்த இயர்பட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதில் எந்த ஒரு இயர்பட்லையுமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ சின்ன ஒரு நார்மலாக ஒரு 100,000 செக்மெண்ட்டில் வரதுலையும் சரி, இல்லை ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ளூடூத் இயர்பட்லையும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் சிங்கிள் இயர்பட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க, லெஃப்டாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி. பட் இதில் தான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் பற்றி நான் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.